எல்லாருக்கும் வணக்கம். நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றிங்க. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும். உங்களுக்கு எந்த விஷயத்துக்காக மந்திரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுக்கான மந்திரங்களை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்கிறீங்களோ அதுக்காக நானும் வேண்டுதலும் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. உங்களுக்காகவும் நான் நம்மளுடைய வாராகி தாய்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை நான் வைக்கிறேங்க. கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறணும்னு சொல்லி நானும் மனதார வேண்டிக்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, உங்கள் வீட்டில் டக்குன்னு எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது. அதாவது சுப விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது. சுபகாரிய தடைகள் இருக்குது, இல்லை படிக்கிறதுக்கு தடை இருக்குது, இல்லை வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை குழந்தைக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணுறேன் அது கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஜாப் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறேன் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி தடைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது, நாட்டு மருந்து கடைகளில் நவதானியம் அப்படின்னு கேளுங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்குங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் அதை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இரவு படுக்கும்போது தலைக்கடியில் வச்சு படுத்துக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் அந்த நவதானியத்தை எடுத்து அதை ஊற வச்சுங்க. அதை மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடராக பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சமாக வெல்லமும் கலந்துக்கோங்க. அந்த உருண்டையை எடுத்துக்கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக கொடுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை சும்மா பவுடராக மட்டும் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களாகட்டும், இல்லை அரச மரம் இருந்தாலும் சரிங்க, கோவில்களில் கூட தலை விரிச்ச மரம் கண்டிப்பாக இருக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மாதத்துக்கு ஒரு தடவை இது போல் செஞ்சுக்கிட்டே வாங்க. யாருக்கு உங்கள் வீட்டில் ரொம்பவும் பிரச்சனையாக இருக்கோ அவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த சக்தி மிகுந்த பரிகாரத்தை செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வராகி.